ஹாய் நான் ஜூலி. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புல ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காலை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டி போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு கமிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. இவங்கெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டால் எனக்கு ஒன்றுதான் தோணுது. இந்த ஸ்டோரி நானும் கேட்டேன். அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்கெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தெரியுது. இதுக்கெல்லாம் மட்டும் வாய் ஆட்டின்னு வந்துடுறீங்களே. ஒரு பொண்ணு கற்பழிக்கிறது, ஒரு குழந்தை வந்து அப்படி சொல்ற கேங் ரேப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எவ்வளோ நியூஸ் வருது. அதுக்கெல்லாம் உங்கள் வாய் வந்து டேப் போட்டு ஒட்டியிருப்பீங்களா இல்லை ஃபேவ்க்விக் போட்டு ஒட்டியிருப்பீங்களான்னு தெரில. இதுக்கு மட்டும் வாய் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பேச தோணுதுன்னு தெரில சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் பேசினா நம்மளை வந்து மிரட்டுவாங்க அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிட்டு அதெல்லாம் பேசாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவீங்களா, இல்லை இது பேசினா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு இதை பற்றி பேசுவீங்களான்னு தெரியல. ஸோ ஜல்லிக்கட்டு முக்கியம்தான், அதை விட முக்கியம் பொண்ணுங்களோட சேஃப்டி. அதுக்காக உங்கள் வாய்ஸ் அவுட் கொடுக்கவே மாட்டீங்க. இதுக்கு மட்டும் வந்துடுறீங்களே, அது எப்படி? அதுதான் என்னோட கேள்வி. நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம பேசி தான் இவங்களெல்லாம் ட்ரெண்ட் ஆகுறது. அதனால் பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். என்ன பண்ணுறது, எனக்கு வந்து டிவிக்கு அதுவெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாத போது வாயை திறக்காது. இவங்க ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொன்னதுக்கு போயிட்டு இந்த மாதிரி வாயை திறந்து அது நிறைய பேர் பேசி போடுறது, அது நியூஸ் சேனலில் வருது, அதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு கோவம் தான். ஸோ அதுக்காக தான், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்போல்லாம் வாயை மூடிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் வாயை மூடிட்டுருங்க. யார் வேண்டான்னு சொன்னது? உங்களை யார் கேட்க போகிறாங்க? என்ன ஜூலி இப்படி பண்ணுறீங்க? இப்படி பேசணுன்னா எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.